ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஆயில் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது எதுக்குன்னா, இளநரை இருக்கிறது டோட்டலாக மாறுது. எனக்கு இப்போ முன்னாடி நல்லா நரமுடி நிறையா இருந்தது. இந்த எண்ணெய் நான் வந்து இப்போ 3 மாதமாக தேய்ச்சிட்ருக்கேன். நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்கு. அதனால தான் நான் மறுபடியும் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கலாம். செம்பருத்தி இலையும் போட்டு அரைக்கிறேன். இப்போலாம் பார்த்தா ஒரு 9th படிக்கிற பசங்களுக்கு கூட நரைச்சிருக்கு. அதனால தான் இப்போ என் பசங்களுக்கு நான் இந்த எண்ணெய் வந்து இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் விடாமல். இப்போ நான் அடுப்பில் ஏற்றலை, எல்லா இலையும் சேர்த்துருக்கேன். மருதாணி, செம்பருத்தி இலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக வேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் எடுத்து வைக்கலாம். இப்போது அடுப்பில் ஏற்றியாச்சு, நல்லா கொதிக்கட்டும். இது ரெடியாக எப்படி ஒரு 20 நிமிஷம் ஆகுது. நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பசங்களுக்கு ஷாம்புலாம் தேய்க்கிறப்ப டைரெக்டாக சேர்க்காமல் நீங்கள் வந்து தண்ணியில் கொஞ்சம் கலந்து தேய்ச்சி குளியாட்டி விடுங்க பசங்களுக்குலாம். அதனால கூட நரைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நான் பசங்களுக்கு தேய்க்கிறதுனால தான் நான் வந்து நெல்லிக்காய், ஆலோவேராலாம் சேர்க்கலை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.